உலகமெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்பிரமணி. இன்றைய நல்லகாலம் நிகழ்ச்சியில் நம்ம கூட பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இருக்காரு. வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. இப்போ ஒரு ராசிக்காரர்கள் அடிப்படையில் எடுத்துக்கிட்டால் ஒரு கர்ம பலன்கள் இருக்கும், எதெல்லாம் ப்ளஸ் எதெல்லாம் மைனஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒட்டு மொத்தமாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ அதை பற்றி சொல்லுங்க குருஜி. நிச்சயமாக இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு ராசிக்குரிய ஒவ்வொரு விஷயம் நான் சொல்றதெல்லாம் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. பதிவுகளை போயிடலாம். குருஜி, இந்த மிதுன ராசிக்காரர்கள் எப்பயுமே ரொம்ப ஜாலியானவங்கன்னு சொல்லிட்டு நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுடைய பார்வையில் மிதுன ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மிதுன ராசிக்காரர்கள் நம்மளுடைய பதிவு நோக்கம் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் தாண்டி அவர்கள் வாழ்க்கை ஃபுல்லாக அலசறது தான். மிதுன ராசிக்காரர்கள் பெரும்பாலும் புதனுடைய ஆதித்யம் பெற்றவர்கள். இவங்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள் பெரிய தொந்தி வச்சுருப்பாங்க. இவர்கள் இப்போ நிறைய சாப்பிடுவாங்க. இவங்கள மாதிரிலாம் சாப்பிட, அதுவும் எப்படி சாப்பிடுவாங்கன்னா, இந்த பானிபூரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடுவாங்க. இவர்களை மாதிரி கடன் வாங்க ஒருத்தன் பிறந்து தான் வரணும். அந்த மாதிரி கடன் வாங்குவாங்க. இவர்கள் எப்படின்னா, இவங்களோட பெரிய வீக்னஸ் தான். ஏதாவது ஒரு பேங்க் கடன் கொடுங்கன்னு வாங்கிப்பாங்க. அந்த இஎம்ஐ பற்றி கவலைப்பட மாட்டாங்க. திருப்பி நம்ம கட்டலைன்னா நம்ம நிம்மதி போயிடுமே, இன்னைக்கு நாள் நான் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் நீங்கள். நாளை என்பதை பற்றி கவலைப்படாத ஒரு ஆள் யாருன்னா மிதுனம் தான். இந்த மிதுன ராசிக்காரர்கள் வக்கீல் தோத்து போயிடுவான். அந்த அளவுக்கு இவங்களுக்கு சட்ட நுணுக்கத்தில் ஆரம்பித்து பிரித்து எடுத்துருவாங்க. இவங்களுக்கு தெரியாத சட்டமே கிடையாது. எல்லாத்துக்கும் நியாயம் சொல்கிற ஒரு ஆள் யாருன்னா மிதுனம் தான். ஏன்னா இவங்களுடைய அதிகபட்ச உச்சக்கட்ட ஞானம் தான் இவங்க ப்ராப்ளமே. இவங்க அளவுக்கு ஜட்ஜ்மெண்ட், இவங்க அளவுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ண கூட அவங்களுக்கு ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. காரணம் என்ன, இவங்க அவ்வளோ பெரிய ஞானிகள். இதில் இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அம்மா பிள்ளையாக இருப்பாங்க. மிதுன ராசிக்காரர்கள் அம்மா 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 இப்படி தான் வாழ்வாங்க. மிதுனத்தில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் ஆட்சிங்கிறதுனால கவிதை, கலை இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. இவர்களுடைய வாழ்க்கையில் இவங்களுக்கு புதன் தான் தெய்வங்கிறதுனா பெரும்பாலும் பாருங்கள், சாப்பாட்டு கடை வச்சிருக்கிற அத்தனை பேர் இவங்க தான். சாப்பாட்டு கடை, ரெஸ்டாரண்ட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, கையேந்தி பவன் எல்லாம் வச்சிருக்கிறதெல்லாம் இவங்க தான். சாதாரண கையேந்தி பவனில் ஆரம்பித்து மிகப்பெரிய கடை வரைக்கும் அவங்க வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய ஹோட்டல் தொழிலதிபர்லாம் இவங்க தான். அடிச்சிக்க முடியாது. இவங்கெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவர்களுடைய அதிகபட்ச இன்வால்மெண்ட் இன் ஃபுட்டு இண்டஸ்ட்ரி இவங்க தான். பெரும்பாலும் கார் டிரைவர்ஸ் மிதுன ராசிக்காரங்க தான். இவங்க 5 கூடையவன் சுக்கிரன் என்பதால் பெரும்பாலும் மேக்கப் ஆர்டிஸ்ட் அத்தனை பேரும் மிதுன ராசி தான். பெரும்பாலும் ஊடகத்துறையில் கேமரா, அழகு, பிரைடல் மேக்கப், இந்த ஆடம்பரமான ட்ரெஸ்ஸு பண்ணுறது எல்லாம் மிதுன ராசிக்காரங்க தான். இவங்களோட பலமே இவங்களுடைய அழகு உணர்ச்சி தான். ரொம்ப அழகாக ரசிப்பாங்க, இவங்களை பண்ணுவாங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வேலை பார்க்குற இடத்துலையே ஒருத்தரை லவ் பண்ணுவாங்க. வேலை பார்க்குற இடத்துல அந்த லவ் ஊருக்கே தெரிஞ்சு போயிடும். அவனுக்கு வேலை போயிடும், இவங்களுக்கு வேலை போயிடும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த கல்யாணமும் டைவர்ஸ் ஆயிரும். இதில் என்னன்னா, இது எல்லாருக்கும் டிஃபால்ட்டாக நடக்கும். நான் இவர்களை வருத்தத்துடன் சொல்லுகிறேன், நான் சிரிக்கலை. உங்களுடைய டைவர்ஸை பார்த்து நான் சிரிக்கலை. பட் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது இவங்களுடைய ஒரு இது தலைமை தொட்டு தொடரும் அப்படிங்கிற மாதிரி இவர்களுக்கு தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே இருக்கு. இதுதான் இவருடைய கர்மாவா? இதுதான் கர்மா. இவங்க கர்மா என்னன்னா, பூர்வ ஜென்மத்தில் ஒரு மனைவியோட வாழாத கர்மா. பூர்வ ஜென்மத்தில் மனைவியோட அதை இந்த ஜென்மத்தில் மனைவியின் அருமையை உணர்த்துவதற்காக அப்படிங்கிறது தான் இவங்களுடைய. அப்போ ஒரு கல்யாணம் 2 டைவர்ஸ் ஆனவங்கெல்லாம் பார்த்துருக்கேன் மிதுனத்தில். பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் திருமணம் இந்த மாதிரி என்ன வேலை பார்க்குற இடத்துலையே லவ் பண்ணியிருப்பாங்க. அது போயிருக்கும். அது அட்லீஸ்ட் கெட்ட பேரோடாவது ஆகி போயிருக்கும். அது வந்திருக்கும். அல்லது கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆகும், 2வது திருமணம் தான் ஓகே ஆகும். பெரும்பாலும் இவர்களுடைய காதல் திருமணம் செட் ஆகிறது இல்லை. ரைட், இது ஒரு பக்கம். 3வது பக்கம், பெரும்பாலும் இவங்களோட அப்பா இருப்பதில்லை. பெரும்பாலும் உடன் பிறந்தவர்கள் கூடவே இருப்பாங்க. அண்ணா தம்பியோட சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை இவங்களுக்கு. அது 3 கூடையவனாக சூரியன் இருக்கிறான், ஹெச்ஓடி. அதனால எப்பயுமே கூடவே இருப்பாங்க. ஆனால் அப்பா இல்லைன்னு சொன்னீங்க, எதனால? ஏன் அப்பா இல்லை? கரெக்டான கேள்வி. சூரியன்னு சொல்றீங்களே, அப்போ சூரியன்னா அப்பா தானே. அப்படின்னா 9 கூடையவனாக சனி இருக்கிறான். மிதுன ராசிக்கு 7 கூடையவன் தனுசு, 8 மகரம், 9 கும்பம். அப்போ 8 கூடையவன் குட்டிச்சுவராக்குவான் எனும் சட்டத்தின் அடிப்படையில் 8 கூடைய சனியே 9 கூடையவனாகவும் இருக்கிறான் என்பதால் அப்பானால நிம்மதி இல்லை. அப்பானால நிம்மதி இல்லை. ஆமா, ஏன்னா 9ங்கிற அனுகிரகத்தை தர வேண்டிய சனிதான் 8ங்கிற இதை களைச்சு விடுது, ஆட்டத்தை களைச்சு விடுது. அப்போ இதுதான் ஜெயிக்கும், தீமை தான் வெல்லும். அப்போ 8 கூடையவனாக அவனே இருப்பதால் அப்பாங்கிற அனுகிரகம் இல்லை. சில பேர் அப்பாக்க வெளியூர்ல இருப்பாங்க, சில பேர் அப்பா இருந்தும் இல்லாத மாதிரி தான் ட்ரங்கடா இருப்பாங்க, சில பேர் சம்பாதிக்கவே மாட்டாங்க, சில பேர் ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அப்ப சொந்த காலில் முன்னேறவர்கள் தான் மிதுன ராசிக்காரங்க கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருவாங்க. 6 கூடையவனாக செவ்வாய் இருப்பதால்
செவ்வாய் 6 கூடையவனாக இருக்கிறான். அப்ப என்ன ஆகும்னா மிதுன ராசிக்காரர்கள் பெரும்பாலும் ரியல் எஸ்டேட் பண்ணி ஜெயிப்பதில்லை. இவர்களுக்கு சாப்பாட்டு கடை விட்டு அவர் வழி கிடையாது. நீர் சம்பந்தப்பட்ட, கூல்ட்ரிங்க் சம்பந்தப்பட்ட, டீ காஃபி சம்பந்தப்பட்ட இதெல்லாம் நீங்க பண்ணலாம். எந்த வயதுக்கு மேல இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் எல்லாமே காத்திருக்கு? இல்லை, இதை முடிச்சாரேன். அதே மாதிரி இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கூடையவனாக சந்திரன் இருப்பதால், பேச்சு கூடையவனாக சந்திரன் இருப்பதால் ரொம்ப அழகா பேசக்கூடிய ஆள் இவங்க தான். 2 கூடையவனாகவே சந்திரன் இருப்பதால் ஒரு நாளைக்கு 12 காப்பி குடிக்கிறது, ஒரு 27 ஜூஸ் குடிக்கிற அத்தனை பேர் இவங்க தான். குடிச்சிட்டே இருப்பாங்க. நான் ஹோட்டல் கடை வச்சிருக்காங்க. ஆமா, ஹோட்டல் கடன் கிடையாது. இவங்க குணமே அப்படிதான். ஜில்லுன்னு குடிக்கணும், உங்களுக்கு ஜில்லுன்னு இருக்கணும். இவங்க மட்டும் ட்ரங்க்டா மாறிட்டாங்கன்னா, குடிப்பழக்கம் இவங்களுக்கு வந்துருச்சுன்னா, இவங்களை காப்பாற்றி இந்த உலகத்துல யாராலையும் முடியாது. காரணம் என்னன்னா, 2 கூடையவனாக 2னா உணவுப் பொருள், 2னா குடிக்கிறது. அது கூடியவனாக சந்திரன் இருப்பதால் திரவமா குடிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு பேர் அர்த்தம். திரவம்னா இந்த மது வந்துரும், குடிச்சிட்டே இருப்பாங்க. இதுல ஆஸ்துமா, கொரட்டை விடுறது, இது அத்தனையும் இவங்க தான். இவங்க கூட நைட்டு படுத்து தூங்கவே முடியாது. அந்த மாதிரி இவங்க வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கார்டன்லாம் இருக்கும். கார்டன் இருக்கும், பறவைகள்லாம் வந்து விளையாடும். இவங்க ரொம்ப உயிரினங்கள் மேல காதலிக்கிறவங்க. டாகுக்காக உயிரே விடுவாங்க. ஒரு டாக் வளர்த்துனாங்கன்னா அந்த டாகுக்காக ஒரு கோயிலில் வீட்டை எழுதி வச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி பழகுவாங்க. குருவிகள் எல்லாம் அவங்க வீட்டில் வந்து முட்டையிடும், அதெல்லாம் ரசிப்பாங்க. இவங்க வீட்டு முன்னாடி ஒரு பாதை இருக்கும், ஒத்தையடி பாதை மாதிரி. இப்படி நேராக போயிட்டு சுற்றி தான் வரணும், போயிட்டு ரிட்டர்ன்லாம் வர முடியாது. ஒத்தையடி பாதை மாதிரி தான் அவங்க வீட்டு முன்னாடி இருக்கும். இதெல்லாம் இவங்க வீட்டுடைய அமைப்பு. அப்படி ஹோம்லேயே இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்க. பெரும்பாலும் இதுதான் அவங்களுடைய குணமாக இருக்கும். பெரும்பாலும் இவர்கள் வந்து 7 கூடையவன் 10 கூடையவனாக குரு இருப்பதால் கோல்டை தொடுறாங்க. கோல்டை தொட்டாங்கன்னா அது சம்மந்தப்பட்ட ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். 10 கூடையவனாக இருப்பது. ஆனால் அதுவே பிற்காலத்தில் ஒரு ப்ராப்ளம் ஆகும். வட்டி கூடுறவன்னு ஒரு பேர் வந்துடும் இவங்களுக்கு. இருந்தாலும் அதுக்கு தைரியமாக இருக்கிறவங்க செய்யலாம். ஆனால் இவங்க ரொம்ப அழகாக வட்டி, மீட்டர் வட்டி, இது சீட்டு பொடிக்கிறது, இதை பற்றிலாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இவங்கள்ட்ட ட்ரைனிங் கிளாஸே எடுக்கலாம். அந்த அளவுக்கு பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு அவங்க சொல்லி தருவாங்க. பொதுவாக வட்டிக்கு விடுறவங்கலாம் இவங்க தான் இருப்பாங்க. ஆமாம், இவங்க பெருமை வட்டின்னு கிடையாது, பணத்தை எப்படி மல்டிபிள் பண்றதுங்கிறது. ஆனா இவங்களுக்கு அந்த பணம் ஒட்டாது. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஏன்னா 2னா பணம்னா சந்திரன் ஓடிட்டே இருப்பான், தண்ணீர் மாதிரி ஓடி போயிடும். ஸோ ஆமா, இவங்கள மாதிரி ஒரு மெச்சூரிட்டி யாருமே கிடையாது வினோத். பிறந்ததுல இருந்து கஷ்டப்படுற ஒரு ஆள்னா மிதுனம் தான். பிறந்ததுல இருந்து நிறைய வறுமையாவே இருப்பாங்க. 35 வயசுக்கு அப்புறம் ஒரு ஸ்விங் எடுப்பாங்க, பறந்துடுவாங்க, எங்கேயோ போயிடுவாங்க. 35 வயதுக்கு மேல வேற லெவல்ல இருக்கும் வாழ்க்கை. ஜோதிடம், அமானுஷ்யம், ஆன்மீகத்தை என்னைக்கு இவங்க டச் பண்றாங்களோ அது வரைக்கும் இந்த பயணம். அது டச் பண்ணிட்டாங்கன்னா வாழ்க்கையோட டெஸ்டினியா தான். இவங்களுக்கு எந்த ஒரு 3 விஷயம் குட்னா எதுன்னு சொல்லலாம், ஒரு 3 விஷயம் பேடுனா எது? அளவு கடந்த சகிப்புத்தன்மை குட், ஓகே. அளவு கடந்த உழைப்பு குட், அளவு கடந்த ஃபேமிலி அட்டாச்மெண்ட் குட். பேட் எது அப்படின்னா பாவம், இவங்களுக்கு கணவன் மனைவி உறவு 0. 2வது விஷயம், பாவம் இவர்களுக்கு உடல் நலத்துல பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். காற்று சம்பந்தப்பட்ட ஆஸ்துமா, இந்த மாதிரி கேசியஸ் ப்ராப்ளம்ஸ், தொந்தி தொப்பையா இருப்பாங்க. 2. 3வது அளவு கடந்த இதுனா திருமண வாழ்க்கை சைஃபர். அதே மாதிரி இவர்களுக்கு தேவையில்லாத கோசிப்ஸ் இவங்களை பத்தி யாராவது சொல்லிட்டே இருப்பாங்க. சரிங்க குருஜி, இப்போ இதுல இருந்து இவங்களை காப்பாத்திக்கிட்டு எதனா ஒரு வழியை சொல்லுங்க. ஒரே ஒரு வழி என்னன்னா, இவங்க பெரும்பாலும் பணத்து பக்கமே போகக்கூடாது. இவங்க வந்து பணம் கடன் வாங்குறது, அடகு வைக்கிறது, வட்டி, அந்த பிஸ்னஸ்குள்ளே போகக்கூடாது. கடுமையாக வேலை செய்யணும். உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், ஆடை அலங்காரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், அதில் வர்ற வருமானத்தை சேவிங்ஸில் போட்டு கம்முன்னு அடுத்த வேலையை பார்க்கணும். திரும்ப வேலை செய்யணும், வரணும், சேவிங்ஸில் போடணும், வேலை செய்யணும், வரணும், இது மட்டும்தான் இவங்க வேலை. இவங்க அதை மல்டிபிள் பண்ண போகிறேன், நான் வந்து இது 1 6 100 ஆக்க போகிறேன்னு இறங்கினாங்கன்னா பிரச்சனை. இந்த திருமண வாழ்க்கை சொன்னீங்கல்ல, அதில் பிரச்சனை வரத்துக்கும் எதனா ஒரு வழி சொல்லுங்களா? கட்டம் தன் கடமையை செய்யும். 2வது திருமணம் மட்டும்தான் அவங்களுக்கு செட் ஆகும். முதல் திருமணம் சைஃபர். குருஜி, இந்த கர்ம பலன்களை பற்றி ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. இந்த கர்மாவை வந்துட்டு பொதுவாக சொல்லுவாங்க, விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய ரகசியத்தை சொல்லுங்க குருஜி. இந்த கர்மாவை சரி பண்ண என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வினோத் ஒவ்வொரு விதமான விஷயங்கள். இதெல்லாம் ஒரு விஷயம் எதுவுமே ஹிடன் திங்ஸ்னே நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் எதுவும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், மேஷ ராசிக்காரர்களுக்கு இப்படி, இந்த மீன ராசிக்காரர்கள் இப்படி, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம். ஒருத்தருக்கு தலையில் அடிபடும், இது இவங்களுடைய ஜென்ரல் நேச்சர், இது இவர்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், இது இவங்க ஜென்ரல் நேச்சர் அப்படின்னா அந்த காரியங்களை நம்ம ஈடுபடாமல் இருக்கணும். அதுதான் அதனுடைய நோக்கம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ராசிக்கு இந்த பாதகாதிபதியை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்குரிய செயல்களில் நம்ம இறங்காமல் இருக்கணும். அதுதான் விதியை மதியால் வெல்றதுங்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், ஒரு தம்பதிகள் பிரிஞ்சிருக்கணுங்கிறது விதி. இப்போது நம்ம மீனோ, மிதுனோ, கன்னி, தனுசு சொல்கிறோம். இவர்களுக்கு டைவர்ஸ் ஆகணுங்கிறது விதி என்றால் அது அப்படியே நடக்குமானா கிடையாது. ஒரு நீதிபதி இருக்காருன்னா அந்த நீதிபதி குற்றவாளிக்கு எப்படி தண்டனை கொடுக்குறாரு,
இப்போ மரண தண்டனை கொடுக்குற நீதிபதியும் இருக்காரு. அதே நீதிபதி அதே குற்றச் செயலுக்கு 6 மாத சிறை தண்டனை கொடுக்கறது இருக்கு. ஏன்னா குற்றத்தினுடைய அடிப்படையில் அதனுடைய தன்மையை பார்த்து தான் இவங்க வந்து தண்டனை கொடுக்குறாங்க. உச்சக்கட்ட தண்டனையா சாதாரண தண்டனையான்னு. தண்டனைகள் மாறுபடுவது எதனா இந்த இன்டென்சிட்டியை பேஸ் பண்ணி. அங்கே தான் இங்கே இருக்கு ட்ரிக்கே. ஜோதிட சாஸ்திரம் சொல்லிடும் 7 குடைவன் வீதி வந்து பாதகாதிபதி டைவர்ஸ் ஆயிடும்னு சொல்லிடும். ஆனால் கடவுள் என்ன செய்கிறார், உங்களுடைய நற்குணத்தின் அடிப்படையில் உனக்கு என்ன பிரிக்கணும் அவ்வளோதானே, ஃபயர் அனுப்பிவிட்டுருப்போம் என்று சொல்லி பிரித்து வச்சிடறாரு. அது கூட பிரிவின் ஒரு பகுதி தான், டைவர்ஸ் மாதிரி தான். இவங்களும் பாட்டிலேயே லவ் பண்ணுவாங்க, சாங்கிலேயே லவ் பண்ணுவாங்க, பிரிஞ்சு தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கு பேர் டைவர்ஸ் கிடையாது, அதுக்கு பேர் வெறும் பிரிவு. அப்போது ஒரு தண்டனையை சிம்பிளிஃபை பண்ண கடவுளால் முடியும். அப்போ நீங்கள் கர்ம பலன்னா என்னன்னா, நமக்குரிய யோகாதிபதி யாரு, இப்போது ஒரு ராசிக்கு யோகாதிபதினு இருப்பாங்கல்ல, அவங்கள நீங்கள் நிறைய வழிபடுறதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னா, கடவுளுடைய அருகில் நீங்கள் செல்லுகிறீர்கள். நமக்கு நன்மை பயக்கும் கிரகங்களை எல்லாம் நமக்கு நன்மை பயக்கும் கிரகங்களை அதிகமாக தொடுவதன் மூலம் நிறைய ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிற மாதிரி கிருமி நம்ம பக்கம் வராது. நீங்கள் உங்களை பலப்படுத்திக்கணும். அப்போ நமக்கு ஒரு ராசிக்கு நமக்கு தெரியும் 2, 5, 7 கூடவன் நல்லவன், 11 கூடவன் நல்லவன். அப்போ இந்த ராசிக்காரர்கள் இந்த தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் தண்டனைகள் சிம்பிளிஃபை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், வேலை போக வேண்டியது ஆனால் டிபார்ட்மெண்ட்டை மாற்றிட்டாங்க, இப்படி வந்த கத்தி அப்படி மாறிடுச்சு, கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதுதான் கடவுளோட ட்ரிக்கு. கடவுள் நினைச்சா தண்டனையை கன்வெர்ட் பண்ணி மாற்ற முடியும். அது அவருக்கு தண்டனை தான். குவாலிட்டியில் இருந்தவர் ப்ரொடக்ஷனில் போய் கஷ்டப்பட போகிறார். ப்ரொடக்ஷனை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாது. எல்லாரும் ரேக்கிங் பண்ணுவாங்க, டீம் மெம்பர்ஸ்லாம். அந்த ரேக்கிங்கை தாண்டிட்டு அந்த இடத்துல அவர் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அது ஒரு தண்டனை தான். இதுக்கு அவன் வேலையை விட்டே போயிடலாம். ஆனால் வேலை போகாமல் இந்த தண்டனை கன்வெர்ட் பண்ணார். ஏன்னா அவன் நல்லவங்கிற ஒரு பாயிண்ட்டுக்காக. அப்போ நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், யோக கிரகங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டால் நமக்கு என்ன ஆகும், தண்டனைகள் சிம்பிளிஃபை ஆகும். மற்றபடி இவங்க சொல்கிற மாதிரி இந்த கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க, இந்த கலர் பூவை அணிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் பண்ணால் கிரகங்களை கன்வெர்ட் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. நமக்குன்னு யோகம் செய்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம நிறைய சக்தியாக வச்சுக்கிட்டா. இப்போது ஒன்றும் இல்லை வினோத், சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், எனக்கு பாட்டு வராது, எனக்கு இசை, எனக்கு வந்து ஓவியம் வராது, எனக்கு இதெல்லாம் வராது, இதெல்லாம் என் வீக்னஸ். ஆனால் எனக்கு பேச்சு வரும், எனக்கு இதெல்லாம், எனக்கு பலம்னு ஒன்று இருக்கும்ல, அந்த பலத்தெல்லாம் ஆக்டிவேட் பண்ணால் அந்த ரூட்டில் பொழைச்சிட்டு போயிடுறேன். நான் ஏன் வராததை பற்றி கவலை பண்ணும், வர்றதை வச்சு பொழைச்சிக்கிறேன். சிம்பிள், அவ்வளோதான். அப்போது ஒரு ராசிக்கு மைனஸ்ன்னு இவ்வளோ சொல்கிறோமே, ப்ளஸ்ன்னு எவ்வளோ இருக்குது, இந்த ப்ளஸ்ஸை நிறையா பண்ணிங்கன்னா மைனஸ் தன்னால கம்மியாயிடும். இதெல்லாம் எப்படி குருஜி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா நம்ம ஆல்ரெடி டிசைடட். நம்ம ஒவ்வொரு பதிவுகள்லையும் மேசராசிக்காரர்கள் பிறப்பு பலன் நம்மளே பேசியிருக்கோம். இதெல்லாம் தான் உங்களுக்கு கிடைக்கும், இதெல்லாம் தான் உங்களுக்கு இருக்கும், இதெல்லாம் தான் உங்களுக்கு அமைப்பு. அந்த அமைப்பை இதெல்லாம் ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காம இதெல்லாம் ப்ளஸ்ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நிறைய பேர் அதை தான் பண்ண மாட்டேங்கிறோம். நமக்கு எது வருமோ அந்த ரூட்டில் போகணும். வராத தொழில் பின்னாடி. இப்போ கூட பாருங்கள், ஒருத்தர் பேசலைன்னா அதுக்காக மெனக்கெட்டு உட்காந்து பேசுறது ட்ரை பண்ணிட்டு இருப்போம். ஒருத்தர் நம்மக்கிட்ட உயிராக பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்கள மதிக்க மாட்டோம். அதை நான் சொல்ல வருது, நமக்காக நேரம் எதுக்குங்க? இப்போ கிரகங்கள் நமக்கு அருள் புரிகிற கிரகங்கள் இருக்கு பாருங்க, அந்த நேரத்தில் ஒரு தொழில் ஆரம்பிங்க. அந்த அருள் புரிகிற கிரகங்கள் வர்ற நேரத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க. அவன் ரெடியாக இருக்கான், நமக்கு தரப்போகிறான். இதை வச்சு நீங்கள் கைத்தை பிடிச்சி மேலே வந்துட்டீங்கன்னா மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அப்போது அந்த அருள் தர்ற கிரகங்கள் என்னங்கிறது ஒரு ஜாதகத்துக்கு லக்னாதிபதி 2 கூடையவன், 5 கூடையவன், 7 கூடையவன், 11 கூடையவன், இதெல்லாம் அருள் தரும் கிரகங்கள். அதுக்குரிய கோயில்கள் போகிறது, அதுக்குரிய பதிகங்கள் பாடுறது, இதெல்லாம் பண்ணாலே இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தன்னால் சிம்பிளிஃபை ஆகிடும். இது ஒன்றும் இல்லை, ஒரு கோடு போடுறீங்க, இந்த கோட்டை எப்படி சின்ன கோடாக ஆக்கணும், எப்படின்னா இந்த கோட்டு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டிங்கன்னா இந்த கோடு சின்ன கோடாயிரும். இது என் ராசியில் இருக்கிற ப்ராப்ளம். இந்த பக்கத்திலேயே நான் நிறைய நல்லது பண்ணிட்டேன்னா இந்த ப்ராப்ளம் சின்னதாயிடும், இது பெருசாயிடும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்க. இப்போ உங்களை தொடர்பு கொள்ளணும், நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்து எப்படி தொடர்பு கொள்ளலாம்? நம்மளுடைய நேயர்கள் பொறுத்த வரைக்கும் என்னை தொடர்பு கொள்ள கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளுக்கு புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.